இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை $5 டிரில்லியன் இலக்கை நோக்கி நகர்த்துவதில் உத்தரப்பிரதேசம் இன்று மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. 24 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்த மாநிலம் குறுகிய காலத்தில் நிகழ்த்தி வரும் உள்கட்டமைப்பு புரட்சி உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு வான்வழி போக்குவரத்து மிக அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்து உத்தரப்பிரதேச அரசு தற்போது 5க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட சர்வதேச விமான நிலையங்களை அதிவேகமாக உருவாக்கி வருகிறது. லக்னோ, வாரணாசி, அயோத்தி ஆகியவற்றை தொடர்ந்து ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றாக நொய்டா சர்வதேச விமான நிலையம் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இது டெல்லி விமான நிலையத்தின் நெரிசலை குறைப்பதோடு வட இந்தியாவின் வான்வழி பயண தேவைகளையும் சரக்கு போக்குவரத்தையும் பெருமளவு அதிகரித்துள்ளது. இந்த வளர்ச்சிக்கு பின்னணியில் இருக்கும் மனிதநேயம் தேசத்தையே நெகிழச் செய்திருக்கிறது. நொய்டா விமான நிலைய திட்டத்திற்காக தங்களின் வாழ்வாதார நிலங்களை வழங்கிய எளிய விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக முதல் சோதனை ஓட்ட விமானத்தில் அவர்களை அமைச்சரோடு ஏற்றி வான்வெளியில் பறக்கச் செய்தனர். தேசபக்தி ததும்பும் வந்தே மாதிரம் முழங்க ஒலிக்க மக்கள் பங்களிப்போடு வளர்ச்சி சாத்தியமாக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் இந்த அசாத்திய பாய்ச்சலுக்கு பின்னால் இருப்பது நாடு முதலிடம் என்ற உறுதியான அரசியல் தத்துவமாகும். நிலமோ, சட்ட ஒழுங்கோ அல்லது இதர உள்கட்டமைப்போ எதுவாக இருந்தாலும் நாட்டின் வளர்ச்சிக்கு அது அவசியம் என்றால் அதை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அங்கு எந்தவித சமரசமும் காலதாமதமும் இல்லை. இந்த ஒற்றை கொள்கையால் தான் உத்தரப்பிரதேசம் அதிவேகமாக வளர்ந்து வருகிறது. மறுபுறம் தமிழகத்தை உற்று நோக்கினால் இங்கு பயன்பாட்டில் இருக்கும் பெரும்பாலான விமான நிலையங்கள் பிரிட்டிஷ் காலத்து உள்கட்டமைப்பின் தொடர்ச்சியாகவே உள்ளன. சென்னையை தவிர சர்வதேச அளவில் குறிப்பிடத்தகுந்த புதிய பிரம்மாண்ட விமான நிலையங்கள் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை. இருக்கின்ற சென்னை விமான நிலையத்தை விஸ்திரப்படுத்துவதற்கு கூட நிலம் கையகப்படுத்துவதில் தற்போதைய மாநில அரசு பல்வேறு அரசியல் காரணங்களால் தயக்கம் காட்டுவதாக விமர்சனங்களும் எழுகின்றன. இதற்கு காரணம் இங்கு பல உள்கட்டமைப்பு திட்டங்கள் அரசியல் முதலிடம் என்ற குறுகிய நோக்குடைய கொள்கையின் அடிப்படையில் முடக்கப்படுவதுதான். வாக்கு வங்கி அரசியலை தாண்டி நாடே முதலிடம் என்ற தொலைநோக்கு பார்வை எப்போது தமிழகத்தில் மலர்கிறதோ அன்றுதான் மாநிலம் உண்மையான வளர்ச்சி பாதைக்கு திரும்ப முடியும். தேசத்தை முதன்மையாக கொண்டு செயல்பட்டால் எத்தகைய இலக்கையும் எட்டலாம் என்பதற்கு உத்தரப்பிரதேசத்தின் உள்கட்டமைப்பு புரட்சியே ஆகச் சிறந்த உதாரணம்.